Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை பார்த்துருப்பீங்க. டாஸ்மார்க் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை உத்தரவு வந்து கொடுத்துருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒன்று, தடை உத்தரவு வந்து தற்போது ஒரு டெம்பரரி ஸ்டே கொடுத்துருக்காங்க. அந்த தடை உத்தரவு வந்து இப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஐ திங்க் அந்த நோட்டீஸ் சர்வ் பண்ணிட்டு அதனுடைய பதில் அந்த ரெஸ்பாண்டன்ட் கிட்டேருந்து வந்த பிறகு இந்த மேட்டரை திருப்பி ஹியர் பண்ண போறாங்க. ஸோ இது எவ்வளவு நாளைக்கு இந்த ஸ்டே நீடிக்குங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, பேரலா சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இருக்கு. இந்த கேஸை சிபிஐட்டு கொடுக்கணும்னு. அதுல வந்து இப்போ 3 வாரத்துக்கு அதுவும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட சிலர் வந்து அந்த பெட்டிஷன்ல அந்த மேட்டர்ல இம்ப்ளீட் ஆகல. இன்னும் அவங்களையும் இம்ப்ளீட் பண்றதுக்கு நேரம் வேணும் அப்படின்னு அட்வொகேட் ஜெனரல் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிற அடிப்படையில அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. கோர்ட் கொடுத்து 3 வாரம் கழிச்சு சிபிஐக்கு இந்த கேஸ் மாற்றப்பட வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறது சென்னை உயர் நீதிமன்றத்துல அது பேரலா நடந்துட்டு இருக்கு. இது உச்ச நீதிமன்றத்துல. சோ இதுல என்ன உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அமைப்பில் செயல்படும் பணிபுரியும் நபர்களின் மீது நீங்கள் குற்றச்சாட்டுக்களை வைக்கலாம். அதுல வந்து ஒன்றும் பார் கிடையாது. ஆனா இங்க வந்து இந்த அமைப்பு மேலேயே வந்து நீங்க குற்றச்சாட்டு, ஒரு ஆர்கனைசேஷன் மேலேயே குற்றச்சாட்டு வச்சிருக்கிறீங்க. அதை எப்படி நீங்க பண்ணீங்க அப்படிங்கிற பேசிஸ்ல அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்கோர்ஸ் நம்ம அந்த ஃபுல் இன்னைக்கு வந்திருக்கிற ஃபுல் ஆர்டரை நம்ம ஒன்றும் பார்க்கல. பட் மீடியால ரிப்போர்ட் ஆனது அதுதான். How can you act against the organization? And இதுக்கு வந்து இந்த predicate offense-ங்கிறது இடி வந்து உள்ள வரத்துக்கு predicate offense ஒன்று தேவை. அந்த predicate offense தான் இந்த 40 எஃப்ஐஆர். இந்த அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து திமுக ஆட்சி காலத்தை சேர்த்து 2017 ஃபைலான பல்வேறு எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆர்ல தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போடுறாங்க. இந்த எஃப்ஐஆர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இடிக்கு கேஸே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நீதிபதிகள் கேட்டிருக்கிறதாக செய்திகள்லாம் வந்துச்சு. ஆல்ரெடி வந்து விசாரணை நடைபெற்று இருக்கு லஞ்ச ஒழிப்பு துறையினால. இருந்தாலும் நீங்க ஏன் இடி ஏன் இதுல தலையிடுது, ஏன் வந்து நீங்க இன்வால்வ் ஆகுறீங்க? இல்ல, அதற்கு இடிக்கு சொல்ற பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல மணி லாண்டரிங்க்கு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்னு. இன் எனி கேஸ் சர்மா என்ன ஆதாரம் இருக்கிறதுங்கிறது வந்து அவங்க நீதிமன்றத்துக்கு எப்போது ஒரு ஸ்டேஜ்ல தெரிவிச்சு ஆகணும். ஏன்னா இது பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு மட்டும் 1000 கோடி ஊழல் நடந்திருக்கிறதுன்னு மட்டும் சொன்னா போறாது. எப்படி நடந்திருக்கிறது, இதுல எங்க மணி லாண்டரிங் ஆங்கிள். இடிக்கு இப்ப டிவிஎஸ்சி ப்ரோப் பண்றாங்கிறதுனால இடி தலையிட முடியாது என்று இல்லை. டிவிஎஸ்சி வந்து அந்த எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு அதனுடைய அடிப்படையில அந்த ப்ரோப் நடந்துகிட்டு இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள மணி லாண்டரிங் நடந்திருக்குங்கிறாங்க. நடந்திருக்கலையாங்கிறது அப்புறம் நமக்கு தெரியும். பட் இடி ஏன் உள்ள வந்திருக்காங்கன்னா, இந்த மணி லாண்டரிங் ஆங்கிள் நாங்க ப்ரோவ் பண்றோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க உள்ள போந்திருக்காங்க. சோ அதுக்கு இந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் அப்படிங்கிறது இந்த 40 எஃப்ஐஆர். அதனாலதான் இன்னைக்கு அட்வொகேட் ஜெனரல் டாஸ்மாகின் சார்பாக இன்று ஆஜரான தமிழ்நாட்டு அட்வொகேட் ஜெனரல் என்ன ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு, இந்த அடுத்த ஹியரிங் வரைக்கும் நாங்க இந்த 40 எஃப்ஐஆரை மூட மாட்டோம். ஏன்னா பெட்டிஷனர் என்ன சொல்றாரு, இந்த எஃப்ஐஆர் எல்லாம் இவங்க மூடிடுவாங்க, ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டு மூடிடுவாங்க. மூடிட்டாங்கன்னா இடி கேஸும் போயிடும். ஏன்னா இடிக்கு இந்த அஃபென்ஸ் இங்கே அஃபென்ஸ் இல்லைன்னு முடிவாயிடுச்சுன்னா இடி உள்ள வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சோ இந்த அடுத்த 3 வாரத்துக்கு இவர் வந்து சொல்லியிருக்காரு, நாங்க இந்த எஃப்ஐஆர் 40 எஃப்ஐஆர் நாங்க மூட மாட்டோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துட்டு தான் நீதிமன்றம் 3 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க, சென்னை உயர் நீதிமன்றம். இப்ப நீதிபதிகள் வந்து தனிநபர் செஞ்ச தவிர நீங்க ஒட்டுமொத்தமா நிர்வாகங்கள் மீது எப்படி குற்றம் சாட்டலாம் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. இது ரொம்ப நியாயமான கேள்வியா, ரொம்ப நியாயமா பார்த்திருக்காங்க அப்படின்னு தானே பார்க்கணும். இல்ல, இப்போ தனி நபர்கள் என்றால் எத்தனை நபர்கள், யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆர்கனைசேஷன்ங்கிறது பில்டிங் கிடையாது.
ஆர்கனைசேஷன் அதுல பணிபுரியும் நபர்கள் தானே அந்த ஆர்கனைசேஷன். அந்த காலகட்டத்தில் யார் பணிபுரிகிறாங்களோ அதுதான் அந்த ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து இப்போ என்ன மாநில அரசினுடைய வாதம் என்ன? உள்ள போனாங்க, அவங்களுடைய போன் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, அத்தாரிட்டிஸ் எல்லாம் வந்து கொஸ்டினிங் பண்ணாங்க அப்படின்னு. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல இப்போ அதுல இருக்கிற ஜிஎம், அதுல இருக்கிற மற்ற ஸ்டாஃப் எல்லாரையும் வந்து அவங்க கொஸ்டினிங்க்கு அழைச்சிருக்காங்க, கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இடி. இப்போ இது செய்யாம எப்படி உங்களுக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியும்? இப்போ ஆர்கனைசேஷன், உச்சநீதிமன்றம் சொல்லுது நீங்க ஆர்கனைசேஷன் மேல என்ன எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்னா, ஆர்கனைசேஷன் என்றால் என்ன? இப்போ டாஸ்மாக் பில்டிங் மேல கேஸ் போட்டிருக்காங்களா? இல்லையே, அதில் பணிபுரியும் அதிகாரிகள் மேல தானே போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு புரியல, எனக்கு இது என்ன பேசிஸ்ல இதை வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு புரியல. மேபி அந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த ஆர்டர் வந்தாக்க நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் இப்போ தனிநபரா வந்து அவங்க விசாரணை பண்றதை விட்டுட்டு அந்த தலைமை அதிகாரி வரைக்கும் அவங்க பண்ணணுமா அப்படிங்கறதான் இங்க ஒரு கேள்வியா இருக்கு. திமுக சார்பா சொல்றவங்க இடி வந்து முழுக்க முழுக்க பாஜக பிடியில இருக்கு, அவங்க அடிப்படையிலேயே இப்படிதான் தொடர்ந்து இந்த போக்கையே கடைபிடிக்கிறாங்க அப்படின்னும் திமுகவினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இடி பாஜகவில் பிடிப்பில் இருக்கிறதா என்றால் என்னுடைய கருத்தில் ஆமா இருக்கிறது. பெரும்பாலான கேசஸ் வந்து ஃபைல் பண்றாங்க, அந்த நபர்கள் யார் மேல குற்றம் சாட்டப்படுகிறதோ அவர் பாஜகவை சேர்ந்துட்டாங்கன்னா அந்த கேஸ் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். ரைட்டா? அதன் பேட்டர்னை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இடியை பாஜக தவறாக பயன்படுத்துகிறதா என்று கேட்டால் என்னுடைய கருத்து அவங்க தவறாக தான் பயன்படுத்துகிறார்கள், அதுல மாற்று கருத்து இல்ல. அப்ப நீதிபதிகள் இன்னைக்கு சொன்ன விஷயம் இல்ல, நீதிபதிகள் விஷயம் வரம்பு மீறி நீங்க செயல்படுறீங்களா அப்படின்னு கேட்கும் போது அப்ப அதுவுமே இது சரிதானே அப்படிங்கிற இடத்துக்குள்ள நகருது. இல்ல, ரெண்டு விஷயங்க. ஒன்று, செலக்டிவா டார்கெட் பண்றாங்களா? இப்போ ஒரு 10 பேர் தப்பு செஞ்சிருக்காங்கன்னா ஒரு 3 பேர் மேல மட்டும் நீங்க ஒரு விசாரணை நடத்தினீங்க அப்படின்னா, 5 பேர் மேல நடத்தி 2 பேரை விட்டுட்டு மீதி 3 பேரை மட்டும் பாரபட்சமாக விசாரணை நடக்கிறது என்று கூறுவது ஒன்று. வரம்பு மீறி அப்படின்னா அவர்களுக்கு அதிகாரமே இல்லை, சட்டப்படி அவர்களுக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரமே இல்லாமல் அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்மா, இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் இன் கோர்ட். இது ஃபைனல் ஆர்டர்ல என்ன இருக்குங்கிறது தான் நாளைக்கு பேசும். ஜட்ஜு நீதியரசர்கள் கோர்ட்ல வாய் மொழிவது அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது, ஆர்டர்ல இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த ஆர்டர்ல என்ன போட்டிருக்காங்க, என்ன காரணங்களால் அவர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரம்பு மீறி செயல்படுகிறது என்று கூறியிருக்கிறார்களாங்கிறது பார்க்கணும். ரெண்டாவது, அதை பற்றி சுத்தமா அந்த ஆர்டர்ல வந்து we are giving an interim stay என்ன and நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், we are issuing notice returnable in 3 weeks or 4 weeksனாக்கா 3 வாரம் கழிச்சு இந்த கேஸ் வரப்போகுது, அவ்வளவுதான். அப்பதான் என்ன நடக்கும்? 3 வாரத்துக்கு தான் இந்த ஸ்டே. அது அந்த அடுத்த ஹியரிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த ஸ்டே தொடருமா தொடராதாங்கிறது அவங்க முடிவெடுப்பாங்க. இந்த விவகாரம் தொடர்பா இந்த விஷயத்தை தாண்டி பார்க்கும்போது ஈடியினுடைய நடவடிக்கைகளை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் விமர்சனம் பண்றது அல்லது கருத்துக்கள் தெரிவிப்பதே ஒரு நோட்டபிள் விஷயமா இருக்கேன். இடியுடைய செயல்பாடுகளை பற்றி எல்லோரும் வந்து கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அவங்களுடைய கன்விக்ஷன் ரேட்டு ரொம்ப ரொம்ப குறைவு, அவங்களுடைய டார்கெட்டிங் செலக்டிவா இருக்கு. இப்போ டெல்லியில மிக பிரம்மாண்டமான ஒரு ஸ்கேம் நடந்துச்சுன்னாங்க இல்லையா, லிக்கர்ல மதுபான விற்பனையில் டெல்லியில். அரவிந்த் கெஜ்ரிவால் எதுக்கு ஜெயிலுக்கு போனாரு, மணிஷ் சிசோடியா எதுக்கு போனாரு? ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இப்போ இதுதான் இப்போ 2G கேஸ், இப்போ அதுல இடி கிடையாது, சிபிஐ. பட் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். இப்போ சிபிஐ 5 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சா? இது யார் மேலேயும் குற்றம் இல்லைன்னு 2Gல தீர்ப்பு வந்து இப்போ டெல்லி ஹைகோர்ட்ல அப்பீல் இருக்கு. அப்பீல் நடத்த வேண்டியது யாரு? சிபிஐ. என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது பொதுமக்களுக்கே ஒரு சலிப்பு வந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். இது சும்மாங்க ஒரு ஏதோ ஒரு பேரம் பேசுவதற்கோ இல்ல அழுத்தம் கொடுப்பதற்கோ நடக்கக்கூடிய நடவடிக்கைகளாக தான் மக்கள் இதை பார்ப்பார்களே தவிர, இது உண்மையாகவே உண்மை நிலைநாட்டப்பட வேண்டும், நீதி ஜஸ்டிஸ் வந்து செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இது எடுக்கக்கூடிய நடவடிக்கையால மக்கள் பார்க்க மாட்டாங்க. அதே சமயம் அவர்களுக்கு இதுல டாஸ்மாக்ல ஊழலே நடக்கலன்னு அது வந்து யாருமே வந்து அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க.
ஏன்னா ஊழல் நடந்திருக்கிறதுன்னு முன்னாடி அதிமுக ஆட்சியில குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுதான் அந்த 40 எஃப்ஐஆர்ல கிட்டத்தட்ட 34 எஃப்ஐஆர் என்னமோ ஏடிஎம்கே பீரியட்ல போட்டது. அதுக்கப்புறம் திமுக பீரியட்ல ஒரு 6-7 எஃப்ஐஆர் போட்டிருக்கு. ஊழல் நடந்திருக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட எல்லோரும் ஏற்றுக்கொள்றது. யார் அந்த பணத்தை வாங்கினாங்க, எந்த லெவலுக்கு அந்த பணம் போச்சு, எவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறதுங்கிறதெல்லாம் விவாதத்துக்கு பொருள், அது தெரியாது. பட் ஊழல் என்று ஒன்று நடந்திருக்கிறதுங்கிறது இவ்வளவு எஃப்ஐஆர் இல்லாட்டி எதுங்க போடணும்? உங்க ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட எஃப்ஐஆர், சிபிஐ போட்டாங்க, இடி போட்டாங்க அப்படின்னா பழிவாங்க நடவடிக்கைங்களா? அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும் போது அதிமுக அரசின் கீழ் இயங்கிக் கொண்டிருந்த டிவிஏசி போட்ட கேசஸ் எஃப்ஐஆர். திமுக ஆட்சி காலத்தில் இருக்கும் போது திமுகவின் கீழ் இயங்கிக் கொண்டிருந்த டிவிஏசி போட்ட எஃப்ஐஆர். கரெக்டா? திமுக அரசின் கீழ் இயங்கிக் கொண்டிருந்த டிவிஏசி போட்ட எஃப்ஐஆர். ஸோ இதுல நீங்க ரெண்டு கட்சிகளும் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போது டாஸ்மாக் அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்போ ஊழல் அப்பனா பொய் எஃப்ஐஆர் போட்டாங்களா இந்த ரெண்டு அரசாங்கங்களும்? இல்ல பொய் எஃப்ஐஆர் நம்ம சொல்லல, விசாரணைக்கு பிறகுதான் நமக்கு தெரியும். ஏதோ ஒன்று சந்தேகத்தின் அடிப்படையில் தானே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்போ ஊழல், டாஸ்மாகில் ஊழல் நடக்கவில்லை என்று ஐ டோன்ட் திங்க் எனிபடி அந்த மாதிரி யாரும் கூற மாட்டாங்க. அதான் இதுல கூடுதலா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடி ரைட் நடத்தும் போது அந்த வாட்ஸ்அப் சாட் உரையாடல்கள்லாம் வெளியானதை நம்ம பார்த்தோம். இந்த விவகாரத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? திட்டமிட்டு அந்த வாட்ஸ்அப் சாட்லாம் வெளியே கசிவிடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. எல்லா இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ், மாநில காவல்துறை இல்ல இடி, சிபிஐ எல்லோரும் தங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகின்ற நபர்களாக மாறிவிட்டார். அது மாநில அரசுல இருந்தாலும் அந்தந்த கட்சி எந்த ஆளுங்கட்சி இருக்கோ, மத்திய அரசுல இப்போ நம்ம பலமுறை பார்த்தோம். தமிழ்நாட்டிலேயே எவ்வளவு நபர்கள் கைது செய்யப்படுறாங்க, ஒரு 4 நாள் கழிச்சு அவங்க போன்ல இருந்து ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் சாட்டு வெளியே வரும். நம்ம மாநில காவல்துறை கைது செய்யப்பட்ட நபர்கள் எவ்வளவு கடந்த 1-2 ஆண்டுகள்ல ஒரு 4-5 கேஸ் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதே தானே இது. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ ஒரு செட் ஆஃப் வாட்ஸ்அப் சாட் என்ன சொன்னாங்க, ஒரு பிரிண்ட் அவுட்ல அந்த இடி ரெய்டு பண்ண இடத்துக்கு பக்கத்துல எங்கேயோ சாக்கடையில இருந்துச்சு, சாக்கடையிலயோ அல்ல தெருவோரமோ கிழிக்கப்பட்டு போடப்பட்டிருந்ததுன்னாங்க. அது ஒரு பகுதி. பட் வாட்ஸ்அப் அன்பார்ச்சுனேட்லி இது ஒரு ரொட்டீன் ஹேபிட் ஆயிடுச்சு. எந்த ஏஜென்சி உங்களை அரெஸ்ட் பண்றாங்களோ உங்க போனை எடுத்துட்டு அதிலிருந்து இருக்கக்கூடிய உங்களை எம்பாரஸ் பண்ணக்கூடிய இல்ல குற்றவாளியாக காட்டக்கூடிய ஏதாவது ஒரு சாட்ஸை ரிலீஸ் பண்றாங்க, லீக் பண்றாங்க. ரிலீஸ் பண்ண முடியாது, அபிஷியலா பண்ண முடியாது, அதனால லீக் பண்ணி விட்டுறாங்க. அது உடனே அதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மீடியா அதை எடுத்துட்டு உடனே அதை வச்சு இவர் குற்றவாளி, இவர் நிரபராதின்னு மீடியால ஒரு ட்ரையல் நடக்கும். ஸோ இது அகில இந்திய அளவில் நடந்து கொண்டிருக்கிற ஒன்று. உங்களோட பார்வையில சார், இப்போ விசாகன் வீட்டில் விசாகனையும் விசாரணை பண்ணாங்க, ஆகாஷ் அவர் வீட்லயும் என்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம், ரத்தீஷ் வீட்லயும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். இது எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப டாஸ்மாக் விவகாரமும் ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ் இது எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி பார்க்க முடியுமா? இல்ல வெறுமன இது ஊடக செய்திகளுக்காக இந்த மாதிரி ஒரு பொருளை ஒண்ணு கிளப்பப்படுதா பொதுவெளியில? டெய்லி ஒரு பேர் புதுசா ஒரு பேர் வருதா இல்லையா? ஆமா, கடந்த ஒரு வாரத்துல 4 பேர் வந்துருச்சு. நான் அந்த பேர்கள் டீடைல்ஸ் நான் போகல. ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த மாதிரி ஒரு ரெய்டு பண்ணப்புறம் ஒரு 3 நாட்கள் 4 நாட்களுக்கு பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. நாங்க இதை கண்டுபிடித்தோம், இவ்வளவு ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணோம், இல்ல இதுல இவ்வளவு கேஷ் கிடைச்சது, இல்ல வேற ஏதாவது ஒன்று கிடைச்சது, டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் கிடைச்சது, இவ்வளவு மதிப்பு உள்ளது. இதுல ஒன்னும் ஸ்டேட்மெண்டே வரலையே இது வரைக்கும். மேபி இன்னைக்கு நாளைக்கு வந்தால் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெய்டு எல்லாமே லிங்க்டா அப்படிங்கிறது. இப்போ ரைட் நவ் என்ன இருக்கு, மீடியால சோசியல் மீடியால வருது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தமிழ்நாட்டில் பேச மாட்டாங்க, அது வேற விஷயம். சோசியல் மீடியால வர்றது மட்டும்தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த நபருக்கும் அந்த நபருக்கும் தொடர்பு இருக்கிறது, இவருக்கு அவர் இதை செய்தார், வந்துட்டே இருக்கா. நேத்து கூட யாரோ ஒரு பேர் போட்டு சோசியல் மீடியால போட்டுட்டு இருந்தாங்க, டெய்லி போடுறாங்க. இந்த கடந்த 5 நாட்களாக 4 பேர்கள் நான் பார்த்துட்டேன். ஆனால் என்ன அப்படிங்கிற அபிஷியல் கிளாரிபிகேஷன் இது வரைக்கும் இல்ல. இடியும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல.
மாநில டாஸ்மாக் சார்பாகவும் இதுல எந்த கிளாரிட்டியும் வரல, அவங்களும் வாயை திறக்கல. அந்த பக்கம் இடி தரப்பு தான் கிளாரிஃபை பண்ணணும், ஏன்னா அவங்க தான் ரெய்ட் நடத்தியிருக்காங்க. ரெய்ட் நடந்து யூஸ்வலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு யூஸ்வலா ஒரு 3-4 நாளுக்குள்ள வந்துடும். இந்த ரெய்டு முடிந்து ஒரு மேக்சிமம் ஒரு வாரத்துக்குள்ள வந்துடும். ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பு அடுத்த 2-3 நாட்கள், மேபி லேட்டஸ்ட் மண்டேக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்தாக்க நமக்கு இதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏன்னா இப்ப இடி சுப்ரீம் கோர்ட் முன்னாடி போய் திருப்பி நிற்கும் போது அவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணோம், எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட். அப்ப நாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ எனக்கு என்ன தோணுது, ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளிப்படையாக இடி வெப்சைட்ல வரலன்னா கூட, இடி வெப்சைட்லயும் எக்ஸாண்ட்லயும் வரலன்னா கூட, நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு அடுத்த ஹியரிங் 3 வாரம் கழிச்சு நிச்சயமா அவங்க கொடுக்கணும். ஏன்னா கோர்ட்டு கேட்பாங்கல்ல, நீதியரசர்கள் கேட்பாங்கல்ல, ஏற்கனவே நீங்க வரம்பு மீறி செயல்படுறீங்கன்னு சொல்ற கோர்ட்டு என்ன பேசிஸ்ல நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்க சொல்லணும்ல, நாங்க இவ்வளவு ரெய்ட் நடத்தணும், இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னைக்கு கூட இப்ப 1000 கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கான மூல வழக்கு எங்க அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கேக்குறாங்க. இல்ல அதுதாங்க, இந்த மூல வழக்காக இடி கூறுவது இந்த 40 எஃப்ஐஆர். இந்த 40 எஃப்ஐஆர்ல இருக்கிற அமௌண்ட் 1000 கோடிக்கு மேல அப்படிங்கிற ஒரு ரஃப் பேசிஸ் தான் இது. சோ இதுதான் பிரெடிகேட் அஃபென்ஸா காட்டுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அந்த 40 எஃப்ஐஆர் நீங்க அடுத்த ஹியரிங்குள்ள மூடக்கூடாதுங்கிறாங்க. மூடிட்டீங்கன்னா இடியோட கேஸே போயிடும். அதனாலதான் நீதிபதிகள் என்ன சொன்னாங்க, இந்த 40 எஃப்ஐஆர் அடுத்த ஹியரிங் வரைக்கும் 3 வாரத்துக்கு நீங்க மூடக்கூடாது. அதுக்குதான் அட்வொகேட் ஜெனரல் சரி நாங்க மூட மாட்டோம்னு சொன்னார். இப்போ மாநில அரசு இந்த 40 எஃப்ஐஆர் இப்போ மூட முடியாது, ஏன்னா நீதிமன்றத்துக்கு அவங்க ஒரு இது கொடுத்துட்டாங்க, ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அஷூரன்ஸ் கொடுத்துட்டு இந்த 40 எஃப்ஐஆர் ஓப்பனா இருக்கும். ஸோ இந்த அடுத்த 3 வாரத்துக்குள்ள இஃப் தே ஆர் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் சம்திங் அண்ட் ஷோ இது ஒரு கேஸ் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா நீதிமன்றம் அதை எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது நமக்கு அடுத்த விசிட்ல நம்ம சொல்ல முடியாது. அடுத்த ஹியரிங்ல ஒண்ணுமே திருப்பி இந்த மாதிரி போய் ஊழல் நடந்திருக்கிறது, 2000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது வெறும் வாயால மட்டும் சொன்னாங்கன்னா நிச்சயமா அது வந்து அவங்களுக்கு ஒரு செட்பேக்கா தான் இருக்கும், இடிக்கு ஒரு செட்பேக்கா தான் இருக்கும். ஓகே, நம்ம பொறுத்திருந்து பாப்போம் சார். இவ்வளவு ரெய்டு பண்ணிட்டு இந்த ரெய்ட்ல என்ன வந்துச்சுன்னு நீங்க சொல்லணும்ல. இந்த ஒரு ரெய்டு நடத்தினீங்கன்னா அது வேறங்க, இவ்வளவு இன்ட்ராகேஷன் பண்ணிருக்கீங்க, டிஸ்ட்ரிக்ட் டாஸ்மாக் அபிஷியல்ஸை கொஸ்டின் பண்ணிருக்கீங்க, டாஸ்மாக் எம்டியை கொஸ்டின் பண்ணிருக்கீங்க, டாஸ்மாக் ஜிஎம் கொஸ்டின் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த மற்ற நபர்கள் எல்லாம் வந்து நீங்க அவங்க வீடு ஆபீஸ் எல்லாம் ரெய்ட் பண்ணி சர்ச் பண்ணிருக்கீங்க. என்ன கண்டுபிடிச்சீங்க, இந்த கேஸுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது, நிச்சயமா அவங்க அடுத்த வாட்டி நீதிமன்றத்துல சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது. ஓகே, நான் இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இங்க இடி ரைடு வந்து நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த தீர்ப்பானது வந்திருக்கு. 24ஆம் தேதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போறாரு. நிதி ஆயோக் தீர்ப்பு இல்ல இன்டரிம் ஆர்டர். இது வந்து ஒரு இன்டரிம் ஸ்டே அப் டு தி நெக்ஸ்ட் ஹியரிங் வரைக்கும். அடுத்த ஹியரிங் நாங்க நடத்துவோம், அந்த அடுத்த ஹியரிங் வரைக்கும் இது தடை, இதுல நடவடிக்கை எடுப்பதற்கு தடை. அதான் டெல்லி போறாரு ஸ்டாலின் அவர்கள், டெல்லி போறாரு. இது தொடர்பா எடப்பாடி பழனிசாமி கூட மிக ஒரு காட்டமான அந்த விமர்சனத்தை கூட வச்சிருக்காரு. இந்த இடி ரைடு, டாஸ்மார்க், டெல்லி போறது எல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்பா, இல்ல அரசியல் ரீதியான கருத்தா இதை பார்க்கலாமா? இல்லைங்க, அதாவது ஏன் இதுல இபிஎஸ் அவர்கள் இவ்வாறு சொல்றாரு அப்படின்னாக்க, 3 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த கூட்டத்துக்கு இவர் போல, முதலமைச்சர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல, இப்போ திடீர்னு போறாரு. ஆனால் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுங்கிற அடிப்படையில தான் 3 வருஷமா போல. கரெக்டா? கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க, இதுதானே. அப்போ அது இப்போ இருக்கிற மத்திய அரசு, அதே மோடி அரசு இப்போ மாநிலத்தை வஞ்சிக்கவில்லையா? கேட்க வேண்டிய, நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் கொடுத்துட்டாங்களா? இல்ல. ஏன்னா நேத்து வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போய் சாமகிர சிக்ஷால வர வேண்டிய 2100 கோடியோ 2200 கோடியோ எங்களுக்கு வரணும், மாநில அரசுக்கு வரணும்னு போட்டு கேஸ் போட்டிருக்காங்க. மோடி அரசுக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ இவர் போவதற்கு அப்பனா வஞ்சிக்கிறாங்கல்ல. நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்க, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க. ஸோ இப்பவும் நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்க வஞ்சிக்கிறாங்க, வஞ்சிக்கல, அது ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர், அது தனி. பட் உங்களுடைய பர்செப்ஷன் அவங்க வஞ்சிக்கிறாங்க.
அது எப்படி மாறிடுச்சா? மாறலையே. மாறினா நீங்க ஏன் அவங்க மேல நேத்து கேஸ் போட்டிருக்கீங்க? கேஸ் போட்டது நான் வரவேற்கிறேன், அது கரெக்டான முடிவு. மாநில அரசு பிளஸ் இந்த வருஷம் முதலமைச்சர் போறதும் கரெக்டான முடிவு. ஏன்னா நித்தி ஆயோக் கூட்டத்தில் போய் பங்கேற்பது மிகவும் அவசியம். நம்மளுடைய உரிமைகளை இது 3 வருஷம் அவர் போகாதது தப்பு, இப்ப போறது கரெக்ட். ஆனால் அதுல அரசியல் காரணமே இல்லை என்று கூறுறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே சார், தற்போதைய தகவலுக்கு மிக்க நன்றி. நேர்காணல் கொடுத்ததுக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில்.